விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 28 ஏப்ரல் மாதம் 2024 ஞாயிற்றுக்கிழமை சித்திரை மாதம் 15 நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு நாள் என்ன, திதி என்ன, நட்சத்திரம் என்ன, யாருக்கு சந்திராஷ்டமம், ராகுகாலம், யமகண்டம், நல்ல நேரம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அந்த பெல் ஐக்கானை அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும். இன்றைய தினம் சந்திரன் மூல நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார். திதி சதுர்த்தி திதி காலை 7:06 வரைக்கும். அதற்கப்புறமேல் பஞ்சமி திதி அப்படிங்கிறது வந்துடுது. அமிர்த யோகம் கூடிய நாளாகவும் இன்றைய ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 12 முதல் 1:30 வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. மாலை 3:30 முதல் 4:30 வரை. கார்த்திகை நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். சூலம் கொண்ட திசையாக மேற்கு, பரிகார பொருளாக வெள்ளம், வழிபட வேண்டிய தெய்வமாக வாராகி அம்மன். இப்படி சந்திரன் மூல நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறாரே, இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார், கொஞ்சம் சீட்டை நல்லா எடுத்து பார்த்து சொல்லுங்க அப்படின்னு நம்ம நேர்கள் கேட்கறது ரொம்ப நல்லா தெரியுது. எப்பவும் போலவே மேஷராசி நேர்கள்ட்ட இருந்தே ஆரம்பிப்போமே. மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மாலை நேரத்துல ஒரு சந்தோஷமான செய்தி, ஒரு திருப்தி, நிம்மதி, அப்பாடா ஆகா என்ன பொருத்தம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்குன்னா பாத்துக்க. மங்கள நிகழ்வுகள், மங்களகரமான காரியங்கள், சுபத்துவமான நிகழ்ச்சிகள், மகிழ்ச்சி தரக்கூடிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய இருந்துகிட்டே இருக்கும். எப்போ? மாலை நேரத்துல. அப்ப என்ன அர்த்தம்னா, மாலை நேரத்துல வரைக்கும் கொஞ்சம் சட்டியில வறுத்தெடுக்கிற மாதிரி எடுப்பாங்க, நிக்க விடுவாங்க, காக்க வைப்பாங்க, ரவுண்ட் அடிக்க விடுவாங்க, அலைய விடுவாங்க. அலைச்சல் அப்படிங்கிறது மாலை பொழுது வரைக்கும் மேஷராசி நேர்களுக்காக ஓயாம இருக்கும். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார், மாலை நேரத்துக்கு அப்புறமேல் தான் நமக்கு ஹீட்டே ஆரம்பிக்குது. பிரயாணங்கள் அசௌகரியமானதாகவும், டிக்கெட்ஸ், ஃபுட்டு, அகாமடேஷன் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாவே இருக்கு. ஒரு மனப்பதட்டம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கு. மூடு ஸ்விங் அப்படிங்கிறது நிறைய இருந்துகிட்டே இருக்கு. என் மனம் ஊஞ்சல் அல்ல, முன்னும் பின்னும் அசைவதற்கு அப்படின்னு இந்த மூடு ஸ்விங் அப்படிங்கிறது நிறைய வேரி ஆக வேண்டிய தருணம் ரிஷபராசி நேயர்களுக்கு தொடர்ந்து காணப்படும். பிள்ளைகள் விதத்துல கோபதாபம் அப்படிங்கிறதும், பிள்ளைகளால் சங்கடப்பட வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் மாலை நேரத்துக்கு அப்புறமா இருக்கும். டென்ஷன் ஆகாம இருந்தாங்கன்னா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரை எடுத்த காரியத்தை முடித்தே தீருவேங்கிறதுல முனைப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். செவுறு ஏறி குதிச்சே தீரணும், தடைகள்லாம் உடைச்சே தீரணும், கல்ல அசைச்சே தீரணும் அப்படின்னு சுபத்துவமான நிகழ்வுகள், கூட்ட நெரிசல்னா டிராஃபிக் ஜாம்லாம் இருந்தா கூட எங்கேயாவது ஒரு பக்கம் ரவுண்ட் அடிச்சு யூ டர்ன் போட்டு பின்னாடி வரதை முன்கூட்டியே யோசிச்சு முன்னாடி பின்னாடி கண்ணாடி அப்படின்னு ஒதுங்க வேண்டிய தருணங்கள் ரிஷபராசி நேயர்களுக்காக இருக்கும். எவ்வளவு ஒரு நல்ல முடிவு, எவ்வளவு ஒரு சூப்பரான முடிவு, ரொம்ப பிரமாதமா பண்ணிட்டோம் அப்படின்னு நம்மளே பாராட்டிக்கலாம். மிதனராசி நேயர்களே, நம்மளை பாராட்டுறதுக்கு தான் யாரும் இல்லையே. அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். எல்லாம் சிவமயம் என்பர், எனக்கு எல்லாம் பயமயம் அப்படின்னு. எங்க இவர் அதை பத்தி கேட்டுருவாரோ, எங்க அதை பத்தி பேசிடுவாரோ, எங்க அதை பத்தி சொல்லிடுவாங்களோ, நம்மளை பத்தி கொஞ்சம் கிண்டல் அடிச்சு பேசிடுவாங்களோ, நக்கல் நையாண்டிக்கெல்லாம் கூட பயப்பட வேண்டிய தருணம். ஸ்போர்ட்டிவா எடுக்கிறத ஸ்போர்ட்டிவாவே எடுத்துக்கங்க, சீரியஸா பார்க்க வேண்டாம். நம்ம கிட்ட வாய்ப்புகள் நிறைய பேர் கேட்டுட்டு தான் இருப்பாங்க. நாமளும் சில பேர்கிட்ட வாய்ப்புகள் கேட்கிற மாதிரி தான் இன்னைக்கு நாள் அப்படிங்கிறது இருக்கும். இந்த வாய்ப்பு நம்ம கிட்ட கேட்டாலும் சரி, நம்ம யாருக்கிட்டையாவது கேட்டாலும் சரி, அந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கலக்கம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். மாலை நேரத்துல ஒரு சந்தோஷமான செய்தி அப்படிங்கிறது இருக்கும். எப்பவும் நம்ம கோபால் இல்ல, கோபாலு தைரியமான ஆள் தான், ஆனா இன்னைக்குன்னு பாருங்க கொஞ்சம் லேசா அப்படி பயப்படும். சந்திரனே பயப்படுறாரு அவரோட பிம்பத்தை பத்தி. அப்ப நீங்களும் உங்களோட இமேஜை பத்தி கொஞ்சம் பயந்துதான் ஆகணும். சில காரியங்கள் நாசுக்கா செய்ய வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது கடகராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரை நெக்ஸ்ட் ரெஸ்ட் அப்படின்னு ஓய்வை தேட வேண்டிய தருணங்கள். சார் நேற்று அலைஞ்சிட்டு வந்ததே முடியல, வெயில் வேற பிச்சு எடுக்குது, ஏசி கார்ல டிராவல் பண்ணாலும் உரைக்கவே இல்லை, வெயில் கொளுத்துது அப்படின்னு இந்த சுற்றுச்சு சூடு வெப்ப சலனம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். மரத்தடி நிழலை தேட வேண்டிய தருணம். அப்ப மனசு என்ன மாதிரி ஒரு நிழலை தேடும், ஒரு தாய்மடியை தேட வேண்டிய தருணம் அப்படிங்கிறது சிம்மராசி நேயர்களுக்காக இருக்கும். தாய் வழி உறவுகள், பசுவெள்ளி, மாணிக்கம், தங்கம், வைரம் இவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா அப்படின்னு அந்த தாய்மையை பத்தி உணர வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது சிம்மராசி நேயர்களுக்காக நிறைய இருக்கும். கெட்டிக்காரத்தனமான விஷயங்கள், நல்ல சமயோஜித புத்தியை பயன்படுத்த வேண்டிய தருணங்கள்லாம் இருக்கும்.
வித்தை ரொம்ப பிரமாதமா இருக்கும். எல்லாரும் கை தட்டுவாங்க, பாராட்டுவாங்க, உங்களை 4 வார்த்தை ஆகான்னு சொல்லுவாங்க. சார் இதுக்காகத்தானே ஆசைப்பட்டேன் பாலகுமாரா அப்படின்னு சொல்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வித்தை, வாகனம், சுபங்கள், சூழ், வியாபாரம், ஹல்லோ அப்படின்னு சௌக்கியம் பாட வேண்டிய தருணம். உங்க ராசியில வீட்டில் இருக்க கேது பகவான் எதிரிகளோடவும் உங்களோட உறவாட வைப்பார், துரோகிகளோடவும் உறவாட வைப்பார், கோபத்தாபத்துக்கு இடம் கொடுக்க மாட்டார். அறிவு சார்ந்து முடிவெடுக்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். அதே மாதிரி இந்த மசாலா சாதம், கொழுப்பு சாதம், இந்த அசைவ சாதம் இதெல்லாம் பார்த்தா ஃபுல்லா கழுத்து வரைக்கும் சாப்பிடக்கூடாது. ஒரு அரை வயிறு, முக்கால் வயிறு. நீங்க உணவு மேல எவ்வளவு பிரிய வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது கன்னிராசி நேயர்களே. ஆனா அடுத்தவங்களுக்குலாம் அது தெரியாதுல்ல. யாராவது கண்ணு வச்சிருவாங்க நீங்க சாப்பிடுறது. இவ்வளவா, இப்படியா, இந்த மாதிரியா அப்படின்னு. அப்ப உணவின் மீது அதிக பிரியம் கொண்ட கன்னிராசி நேயர்களுக்கு அதை அளவோட எடுத்துக்கிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு. உப்பு, காரம், உரப்பு, புளிப்பு இது போன்ற விஷயங்களின் மீது அதிக கவனம் அப்படிங்கிறது இன்னைக்கு கன்னிராசி நேயர்களுக்காக இருக்கும். அது கூடி ஒரு கட்டு கட்ட போறீங்க. அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளிங்கிறத மறந்துடக்கூடாது. அப்புறம் இந்த ஷேரை பிரிக்கிறது, பங்கை பிரிக்கிறது, பங்கு ஆட்டோ அப்படிங்கிறத பிரிக்கிறது, பிரயாணங்கள் சுகமாக வேண்டிய தருணம். நம்ம கொஞ்சமா அந்த பக்கத்துல தான், இந்த கிட்டத்துல தான், போனோன்னா வந்துடுறேன், கொஞ்சம் இது பண்ணுங்க, போனோன்னா வந்துடுறேன், வந்தோன்னே போயிடலாம் அப்படின்னு, இந்த வந்தோன்னே போயிடலாம், போனோன்னா வந்துடலாம், கிட்டத்துல தான் அப்படின்னு கிட்டத்துல பிரயாணம் செய்ய வேண்டிய தருணம் துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும். அதே மாதிரி முயற்சிகள் ஒரு காரிய தடையாகி அதற்கப்புறமேல் வெற்றி பெற வேண்டிய அமைப்பு. காரியங்கள் ஒரு முயற்சிக்கு பிறகு கை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். சகோதர சகோதரிகளுக்குள்ள சின்ன சின்ன ஒரு விஷயம்லாம் கூட ரொம்ப பெரிய பூதாகரமா இருக்கும். கண்டிப்புடன் கூடிய ஆலோசனைகள். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க, வைக்க மாட்டேங்கிறீங்க, எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற நிலை ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அடுத்து இருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும், சார் நான் அன்னைக்கே இவ்வளவுதான்னு சொல்லிட்டேன், சும்மா என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நான் சொன்னது என்னவோ அதை தான் நான் செய்வேன், மாத்திலாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். அதே மாதிரி தனம், குடும்பம், வாக்கு, செல்வாக்கு, பொருளாதார ஆதாயங்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு. குடும்பத்துல செல்வ நிலையில உயர்வு அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். வண்ணங்கள், எண்ணங்கள், சொல், செயல், சிந்தனை திறன், நல்ல கலரு, புது வஸ்திரம் அயன் பண்ணி வச்சிருக்கீங்க பாருங்க பீரோல, அதை இன்னைக்கு எடுத்து போட வேண்டிய ஒரு நாளா இருக்கும். டக்குன்னு பழிச்சிடும். கேளிக்கை, வாடிக்கை, விருந்து, மங்கள காரியங்கள், மங்கள நிகழ்வுகள் இதுல எல்லாம் ஃபர்ஸ்ட் நிற்க வேண்டிய அமைப்பு. எல்லாரையும் வரவேற்க வேண்டிய ஒரு தருணம். எல்லாருக்கிட்டையும் ஒரு ஒரு சந்தோஷம், நலம் விசாரிக்க வேண்டிய அமைப்பு நிச்சயம் இருக்கும். அப்படி சுபத்துவமான நிகழ்வுகள் நிறைய இருந்தாலும் இனிப்பு பொருள் அப்படிங்கிறது உணவுல அதிகமா தேடி வர வேண்டிய தருணங்கள் உங்களுக்கு உண்டு. கொஞ்சம் சுகர் லெவல் ஏறாம பாத்துக்கிறதே விருச்சிகராசி நேயர்களுக்கு நன்மை. அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் வாங்க வாங்க வாங்கண்ணா, வணக்கங்கண்ணா, பை சாங்க நீ கேளுங்கண்ணா அப்படின்னு ஒரு பாட்டு பாடணும். பஞ்ச பாட்டு பாட மாட்டீங்க, நல்ல பாட்டு தான் பாடுவீங்க. மாத கடைசியா இருந்தாலும் பற்றாக்குறைகள் இதுல இருந்தெல்லாம் வெளியில இருக்க வேண்டிய தருணங்கள், சுபத்துவமான நிகழ்வுகள், கை கொடுக்கும் கை, இணைந்த கைகள், கை சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். வலது கையா இடது கையான்னு கேட்காதீங்க, உங்க கூட இருக்கிற கை தான், தோல்ல போடுற கை தான், அரவணைக்கிற கை தான், அனுசரிக்கிற கை தான் அப்படின்னு இப்படி கொஞ்சம் பார்ட்னர்ஷிப், உடன் இருப்பவர்கள், சிநேகிதர்கள், அக்கம் பக்கத்தினரிடையே ஸ்லீப்பிங் பார்ட்னர்ஸ், பிசினஸ் பார்ட்னர்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்னர்ஸ், இவங்க கிட்ட இருந்தெல்லாம் தொடர்ந்து நல்ல செய்திகள் அப்படிங்கிறது தனுசு ராசி நேயர்களுக்காக இருக்கும். பெருமைப்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். பொருளாதார உயர்வை காண வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறதுக்கும், பொருளாதாரத்துல நம்பிக்கை தர வேண்டிய அமைப்புங்கிறதுக்கும், மாலை நேரத்துல கெட் டுகெதர், ஒரு ஒரு விருந்து நிகழ்ச்சி, ஒரு கேளிக்கை, வாடிக்கை, விருந்து, இல்ல வெளியில தான் சாப்பிட்டே தீருவேன் அப்படின்னு உணவை ஆர்டர் போட வேண்டிய தருணம். அதே மாதிரி ஸ்வீட்லாம் பார்சல் வாங்க வேண்டிய நிலை கண்டிப்பா தனுசு ராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும், சார் மறந்துட்டேன், அவர்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், இவர்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். இந்த முறை செய்யறது, ஆமா யாருக்கு என்ன அப்படின்னு ஹயரார்கிலாம் இருக்கு. அந்த முறை செய்யாம விட்டுட்டேன் சார், மறந்துட்டேன் சார், ஆகா அப்படின்னு இந்த கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் பதட்டமா இருக்கும். நீயும் நானுமா, கண்ணா நீயும் நானுமா, நடந்தது அந்த நாள், முடிந்ததா பாரதம். ஒவ்வொரு வீட்லயும் ஒரு மகாபாரதம் இருக்கும், ஒவ்வொரு வீட்லயும் ஒரு ராமாயணம் இருக்கும், அண்ணா தம்பிக்குள்ள ஒரு சின்ன வருத்தம் இருக்கும், கணவன் மனைவியிடையே ஒரு பிரிவு இருக்கும், உறவுகளிடையே சின்ன சின்ன கோபதாபங்கள் இருக்கும். அது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இந்த நாளை பார்த்தால் மகர ராசி நேயர்களுக்கு நன்மை தரும். பங்காளி சண்டை வரக்கூடாது, அண்ணா தம்பிகள் பிரியக்கூடாது, கணவன் மனைவி தம்பதி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்க கூடாது அப்படிங்கிற உன்னதம்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கான தருணம் மகர ராசி நேயர்களுக்காக வரும். அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும், சார் இந்த குருவி தலையில பணங்காய வச்ச மாதிரி என்கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்துட்டாங்க, பணம் பத்த மாட்டேங்குது, மருந்து, மல்லிகை, மாத்திரை இதுவும் பத்த மாட்டேங்குது, விலை உயர்வு, இன்ஃபிளேஷன்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. என்னது இவ்வளவா, என்னது 600 ரூபாவா, 700 ரூபா, 800, என்ன போனோம்னா 400 ரூபா வச்சிருந்தீங்க, இப்ப என்ன விலை ஏத்திட்டீங்க, ரேட் ஏத்திங்க சார், ரேட் ஏறிடுச்சு. இந்த ரேட் ஏறிடுச்சு அப்படிங்கிற விஷயம் பயம் தர வேண்டிய அமைப்பு, கலக்கம் தர வேண்டிய அமைப்பு கும்பராசி நேயர்களுக்காக இருக்கும். எந்த ரேட் ஏறினாலும் சரி, உங்க மார்க்கெட் ரேட் மட்டும் குறையவே குறையாது. கும்பராசி நேயர்களை எதா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாங்கிற மனோதைரியம்
ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். பட்ட பாடி யாவுமே பாடம் தானாடான்னா, அப்ப அனுபவ வழி கல்வி அப்படிங்கிறது கும்பராசி நேயர்களுக்காக இருக்கும். பொய், பித்தலாட்டம், ஏமாற்றம் இதுல இருந்தெல்லாம் விலகி இருக்க வேண்டிய அமைப்பு நிச்சயம் இருக்கும். யாராவது வந்துட்டாங்க, அவங்களுக்கு விவரம் தெரியாது, நம்ம பாட்டுக்கு ஏதாவது பேசலாம்னீங்கன்னா மாட்டிப்பீங்க. அளந்து பேசுவது, அறிவறிந்து பேசுவது, அதே மாதிரி வந்த தகவல் உண்மையான ஊர்ஜிதம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேசுவது மிகுந்த நன்மை தர வேண்டிய அமைப்பு கும்பராசி நேயர்களுக்கு. அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் வெட்டு 1 துண்டு 2 இப்படி நம்ம பட்டுன்னு பேசிட்டோம்னா ஆஞ்சு ஓஞ்சு உட்கார்ந்து அசந்து போக வேண்டிய தருணம். பிரயாணங்கள், டிராவல், ஃபுட் எல்லாம் அப்பா ஒரு முடிஞ்சுதுப்பா, ஒரு ஃப்ரீ, இனிமேல் அடுத்து இருக்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம், ரெஸ்ட் அப்படின்னு ஓய்வெடுக்க வேண்டிய தருணங்கள். அப்போ அது இருந்தாலும் இந்த தூக்கத்துல டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்துகிட்டே இருக்கும். அப்பதான் யாராவது ஒருத்தர் வந்து சார் முக்கியமா வந்தாங்க எழுப்பி விடுவாங்க. தூக்கத்துல எழுப்பினாலே பெரிய ஒரு அசதி அப்படிங்க. அதுவும் எஸ்பெஷலா இந்த பிற்பகல்ல இந்த 2 மணிலிருந்து 4 மணிக்குள்ள ஒரு சின்ன தூக்கம் அசாத்தும் ஒரு அசாத்து. அந்த அசத்துற நேரத்துல டங்குன்னு பெல் அடிக்கிறதோ, அவர் உங்களை பார்க்க வந்திருக்காருங்கிறப்ப நம்ம வாரி சுருட்டிட்டு தான் எந்திரிக்கணும். ரொம்ப முக்கியமானவங்களா இருப்பாங்க. என்ன சார் இப்படி தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க, ரெஸ்ட்டை டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. சரி, அப்புறம் நம்ம தானே பொறுப்பு, நம்ம தானே விழா நாயகன், நம்ம தானே வளர்ச்சி நாயகன், நம்ம தானே பதில் சொல்லி ஆகணும். இப்படி பதில் சொல்லணுங்கிற தருணம் மீனராசி நேயர்களுக்காக உண்டு. இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலைக்கோட்டை விநாயகரை உடன் அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம். வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ். ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.